அந்த மேரு இதை வச்சுன்னு பகவான் தண்டிக்கிறான். அதுதான் வில்லு, அதுதான் உலகத்தில் பொதுவாக பகவானை வந்து திரிசூலின்னு சொல்லுவோம், நம்ம சூலபாணி அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னாடி வந்த பெயர். ஒரிஜினலாக சிவபெருமானுடைய ஆயுதம் எதுன்னா வில்லு தான். உலகத்தில் வில்லாளியில் முதலானவர் யாருன்னா சிவபெருமான் தான். 3 பேர் தான் வில்லாளியில் டாப் உலகத்தில். சிவபெருமான், ராமர், அர்ஜுனன், இந்த 3 பேர் தான். இந்த 3 பேருடைய வில்லுக்கு தான் தனி பெயர், பிரத்யேகமாக தனி பெயருங்கிறது 3 பேருக்கு தான். சிவபெருமானுடைய வில்லுக்கு பினாக்கம், ஆச்சர பினாக்கம் பிப்ரதாகஹி அப்படின்னு வரப்போகிறது மேலே. பினாக்கம்னு பேர், பினாக்கபாணி அப்படின்னு பேர். ராமபிரானுடைய வில்லுக்கு கோதண்டம்னு பெயர், அர்ஜுனுடைய வில்லுக்கு காண்டீவம்னு பெயர். இந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த அர்ஜுனன், இந்த ராமபிரான், இந்த 2 பேரும் இந்த வில்லு சம்பந்தப்பட்ட விஷயம் வரத்தே சிவபெருமான எப்படி அவர்கள் நமஸ்காரம் பண்ணினார்கள்ங்கிறதுக்கு 2 இடம் சொல்கிறேன். இந்த பின்னாடிய யுத்த காண்டத்தில், ராமாயணத்தில் கடைசியில் ஒரு படை அனுப்புகிறான் ராவணன். ரிசர்வ் போலீஸ் மாதிரி முழு ஃபுல் படையை அனுப்புகிறான் ராவணன். பகவான் அத்தனை பேரையும் வதம் என்றால் சம்மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போட்டு அத்தனை இவா எல்லாரையுமே உட்காந்துக்கோங்கன்றாள் பகவான். நீங்கள் யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வானர சைன்யமோ, விபீஷணனோ, சுக்ரீவனோ, ஆஞ்சநேய சுவாமியோ, லக்ஷ்மண சுவாமியோ எல்லாரையும் உட்காருன்ட்டாள். நீ இந்த பக்கம் வராதே, இது ரொம்ப ஆபத்தான படை அப்படின்னுட்டாள். ராமர் மட்டும் இருந்து தான் அந்த படையோட சண்டை போடுறார். அதில் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுனா, எங்கே பார்த்தாலும் ராமராக இருந்தார்னு இருக்கு. யாருக்கு யாரை பார்த்தாலும் ராமராக இருந்தார் அப்படின்னு இருக்கு. இப்படி சண்டை போட்டுட்டு வந்தோடனே இவாளே பிரமிச்சு போயிட்டா. இங்கே உட்காந்துன்னு பார்க்குறவாள்லாம் பயந்து போயிட்டா. இப்படி ஒரு ராமரை கோபத்தோட பார்த்ததில்லை. இப்படி பகவான் வந்து அந்த சுமேரு பர்வதத்தில் வந்து அப்படி உட்காந்துன்னு இப்படி காலை ஊனின்னு இப்படி உட்காந்துட்ட உடனே சுக்ரீவன், விபீஷணன் எல்லாரும் பயப்படுறா கிட்டக்க வரத்துக்கு. பகவான் சிரிச்சுட்டே, என்ன பயம், கிட்டக்க வாங்கோன்னா, இல்லை பார்க்கறதுக்கே பயமாக தான் இருந்தது, அந்த யுத்தத்தை எங்களால் பார்க்க முடியலன்னா. இப்படி ஒரு யுத்தம், இப்படி ஒரு அஸ்திரம், இப்படி ஒரு வித்தை உலகத்தில் உண்டான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், அதுக்கு பகவான் சொல்கிறான், இது 2 பேருக்கு தான் தெரியும். மமவா திரியம்பகஸ்யவான், இது எனக்கு தெரியும், பரமேஸ்வரனுக்கு தெரியும், 3வது பேருக்கு இது தெரியாது அப்படிங்கிறா. இந்த சம்மோகனாஸ்திரம் ராமர்கிட்ட எப்படி வந்தது, பரமேஸ்வரன்ட்ட உள்ள அந்த அஸ்திரமானது ராமர்கிட்ட எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த லிங்கையும் காமிக்கிறார். அதை வந்து விஸ்வாமித்திரருக்கு பகவான் கொடுக்குறார். பரமேஸ்வரன் விஸ்வாமித்திரர் ராமருக்கு கொடுக்குறார் அப்படின்னு. அது மாதிரி இந்த இடத்துல திரௌபதி ஸ்வயம்வரத்தும் போது அந்த மத்ஸ்யத்தை அடிக்கணும் வில்லாளியா இருந்து அப்படிங்கிறத அந்த தனுஷை எடுத்துட்டு பகவான் அர்ஜுனன் என்ன பண்ணினான் அப்படின்னா, இப்படி கண்ணை மூடிண்டு மனசுனால பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணினான். கண்ணை திறந்து இப்படி பார்த்தான், சபையில் கிருஷ்ண பரமாத்மா உட்காண்டிருக்கார். இந்த வரிசையில் இவன் பிராமண வேஷத்தில் இருக்கான். பகவான், பலராம சுவாமி, சாத்தியகி இவெல்லாம் வந்து கேலரியில் பார்வையாளர்கள் வரிசையில் உட்காண்டிருக்கா. போட்டியில் கலந்துக்கல்லவா. அந்த பார்வையாளர்கள் வரிசையில் உட்காண்டிருக்கிற பகவானை கண்ணுனால அப்படி நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணினான். அதுக்கு முன்னாடி மனசுனால பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பானத்தை விட்டான்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய வில்லாளி சிவபெருமான். இது பிரசித்தம். இந்த திரிபுர சம்ஹாரம்ங்கிறது பிரசித்தம். சரித்திரமாக திரிபுர சம்ஹாரம் தத்துவமாக சொல்லணும்னா நம்மளுடைய ஆணவ மலம், அகங்காரம், மமகாரம், அப்படி இத்தியாதி ஆணவங்களை அழிக்கக்கூடியதான, மும்மலத்தை அழிக்கக்கூடியதானது இந்த திரிபுரம் அப்படிங்கிறது. அந்த தனுசு வந்து உலகத்துக்கு நன்மையும் செய்யும், கெடுமையும் செய்யும். அதனால நமஸ்தே அஸ்து தன்வனே, அந்த வில்லுக்கு நமஸ்காரம். உதோத இஷவே நமஹா, அந்த பானத்துக்கு நமஸ்காரம். இந்த வில்லையும் பானத்தையும் பிடிச்சுட்டு இருக்கிற பாகுப்யா உததே நமஹா, அந்த கைகளுக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டு, யாத இஷு சிவதமா சிவம் பபூவதே தனுஹோ,
சிவாசரவ்யா யாத்தவதயா நோ ருத்ரம்ரயா. பரமேஸ்வரா, உன்னுடைய அந்த இந்த பானம் இருக்கே, இது எப்போதுமே இந்த பானமும் வில்லுவும் எப்போதும் சிவம் பபூவதே தனு, இவர்கள் எப்போதும் எங்களுக்கு சிவா மங்களத்தை கொடுப்பவைகளாகவே இவைகள் அமையட்டும், எங்களை ரட்சிக்கிறதாவே இது இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். இது எப்போதும் யாத்த இஷுரிதி ஹே ருத்ரா யாத்தே தவ இஷு சிவதமா சாந்ததமா பபூவா பூர்வபாபிஷ்டே மயி கோரரூபா சதி நமஸ்காரேன சாந்தரூபா ஜாயேத்யர்த்தா ஏவம் யத்யதே தனுஹு சிவம் சாந்தரூபம் பபூவா யாச்சதவ சரவ்யா சிவா பபூவா சரவ்யேதி ஹிம்சாஹேதுராயுத விசேஷா அப்படின்னு இந்த வில்லோ அம்போ எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடாது. என்ன அர்த்தம்? இந்த உலகம்னு அர்த்தம். இதுதானே கேலக்சிக்கு ஆதாரமாக இருக்குது. இவைகள் எப்போதுமே ஜீவராசிகளுக்கு பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களுக்கு நன்மைகளை செய்யறதாவே இருக்கணும், தீமைகளை செய்யறதா இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யாதே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாஷினி தயானஸ்தனுவா சந்தமயா கிரிசம் தாபிச்சாகஷீஹி. நீனும் எப்படி இருக்கணும் அப்படின்னார். யாதே ருத்ர சிவா தனூ அகோரா அபாபகாஷினி, எப்போதும் நீ மங்களமான சரீரத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்லை, கோரம் இல்லாததாக இருக்கணும். அகோரா, கோரமான வடிவம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இந்த ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசனை பண்ணினேன்னா, எப்போதும் காற்று அடிச்சுட்டே இருக்குது, எப்போதும் மழை பெஞ்சுட்டே இருக்குது, எப்போதும் புழுதி புயல் இருந்துகிட்டே இருக்குது, எப்போதும் பனி பெஞ்சுட்டே இருந்ததுன்னா அந்த உலகம் என்ன ஆகும்? நாசமாக போயிடும். இது மாதிரி ஒரு பனி புயல்லாம் வந்ததுன்னா ஒரு 10 நாள் 2 நாள் பெய்யறதுக்கே அந்த ஊர்லாம் எப்படி குட்டிச்சவராக போகிறது. புழுதி புயல் கிளம்பினதுன்னா, அதுவும் நார்த் இந்தியாவிலலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், நான் சொன்னது தெரியும். அந்த ஸ்பேஸ்லலாம் திடீர்னு உள்ளுன்னு கிளம்பும். ஒரு அரை மணி நேரம் கண்ணை முடிக்க வேண்டியதான், நின்றுட வேண்டியதான், அப்படியே கொண்டு கொட்டிட்டு போயிடும் மண்ணை. நம்ம பிரதேசங்களில் அது கிளம்புறதுக்கு ஸ்பேஸ் குறைச்சலாக இருக்கிறதுனால கிளம்புறதில்லை. நார்த் இந்தியாவெலாம் பார்த்தா, அதுவும் பாலைவனத்துலலாம் ஒரு இடத்துல முட்டாக இருக்கிறது மறுநாளைக்கு பள்ளமாக இருக்கும், இன்னொரு இடத்துல முட்டாக இருக்கும். அந்த மணல் அப்படியே மாறி இருக்கும். இவைகள்லாம் இந்த உலகத்தில் மற்ற கோள்களில் இது நடந்துகிட்டே இருக்கு. இந்த மற்ற கோள்கள் ஆராய்ச்சி பண்ணுறவா என்ன சொல்கிறா, அந்த இடைவிடாமல் அந்த புயல் வீசின்றே இருக்கு அதில் அப்படிங்கிறார். நம்ம ஊரில் அப்படி இல்லை. கவனித்து பார்த்தேன்னா நான் ரொம்ப பிரமிச்சு போவேன். இந்த வடகிழக்கு தென்கிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அது எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. எது வடகிழக்கு பழமுறை, வடகிழக்கு பழமுங்கிறது பின்னாடி வரதா? நீங்கள் நியூஸ் வாசிக்கிறவா சொல்லுங்க. எது முன்னாடி வரும்? நார்த் இந்தியாவில் வர்றது தென்கிழக்கு பருவமழையா தென்மேற்கு ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வரத்தே. அது என்ன ஆகும், இப்படி இந்த ஜோனில் இப்படி போகும். அது இப்படி போகிறத நீங்கள் கவனிச்சேன்னா, தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த பெல்ட்டில் மழை பெய்யும், இந்த பெல்ட்டில் மழையே இருக்காது. அதுக்கு அடுத்த கிராஸ் போகும்போது விழுப்புரம் தாண்டி திருச்சி பரியந்தம் மழை பெய்யும், இந்த ஊரில் மழை இருக்காது. அதுக்கு அடுத்த கிராஸ் பெஞ்செல்லாம் இந்த ஊரில் மழை இருக்கும். இது எப்படி பகவான் அந்த விதை தெளிக்கிறவன் மாதிரி ஒரு இடத்த கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு இடத்துல தான் மழை பெய்யும், ஒரு இடத்துல மழை விட்டு போயிடுத்து அப்படின்னு இல்லாதபடிக்கு இப்படி பிரித்து பிரித்து பாத்தி பிரித்து விதை தெளிப்பா. அது மாதிரி இந்த இயற்கையோட அமைப்பே பூமியை பிரித்து சமமாக அந்த காற்று கிளம்பி சமமாக மழை பெய்யற மாதிரி இருக்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தினதா நான் ஏற்படுத்தினதா? இந்த மழை இல்லைன்னா அந்த ஜீவராசிகள் ஜீவிக்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ பகவான் எப்போதும் கோர ரூபமாக இல்லாமல் நீ எப்போதும் அகோரா அபாபகாஷினி தயானஸ்தனுவா சந்தமயா நகா, எங்களுக்கு அந்த தனுவா தயா சந்தமயா எப்போதும் அந்த சரீரமானது மங்களத்தையே பண்ணிட்டு இருக்கணும். கிரிசந்தா
கிரி அப்படின்னு சொன்னால் மலை அப்படின்னு அர்த்தம். அதில் இருந்துட்டு மக்களுக்கு எப்போதும் ஆனந்தத்தை கொடுக்கிறவர். யாமிஷும் கிரிசந்தஹஸ்தே பிபர்ஷ்யஸ்தவே சிவாம் கிரித்ரதாங்குரு மாஹிகும் சே புருஷஞ்சகத்து. நீ எப்போதுமே இந்த கிரி கிரி அப்படின்னு திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா, இதுக்கு 2 வகையான அர்த்தத்தை சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒன்று கிரி அப்படின்னா மலைன்னு அர்த்தம், கிரினா வாக்குன்னு அர்த்தம். கீஹி கிரோ கிரஹா, கிரம் கிரோ கிரஹா அப்படின்னு சப்தம். அங்கே கீ அப்படின்னா வாக்குன்னு அர்த்தம். வாக்குன்னா வேதமயமானதுன்னு அர்த்தம். உங்கள் வாக் அப்படிங்கிற வார்த்தையே சப்த கோஷங்களே வேதத்தை தான் குறிக்கும். சப்த கோஷங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடியது பிரணவம். கீ அப்படின்னா பிரணவத்தையும் குறிக்கும். இந்த பிரணவத்தினுடைய உச்சியிலையும் இருக்கிறவர் அவர் தான், வேதத்தினுடைய உச்சியிலையும் அவர் இருக்கிறவர் அவர் தான், மலையினுடைய உச்சியிலையும் இருக்கிறவர் அவர் தான். அப்படி அர்த்தம் அதுக்கு. இந்த கிரிசந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 வகையான அர்த்தம். பிரணவத்தினுடைய உச்சியில் இருக்கிறவர் அவர் தான். சதா சிவோம் அப்படிங்கிறதும் இதுதானே முருகனுக்கும் அவருக்கே சண்டையே. இந்த பிரணவத்துக்கு யார் நீனா நானான்னு தானே கேள்வியே. பகவான் சும்மா விளையாட்டுக்கு விட்டு கொடுத்தார். இந்த கார் வாங்கியிருக்குன்னா அப்பா தான் வாங்கியிருப்பார். யாருன்னா உன்னோட கார்டா குழந்தை, உனக்கு தாண்டா வாங்கியிருக்கு அப்படின்னு தாத்தா சொல்ல மாட்டாரா, அப்பா சொல்ல மாட்டாரா? வாங்கினது என்னவோ அப்பா தான். அது மாதிரி சுவாமி மலையில் பகவான் சொல்லும்போது நீ தான் அந்த பிரணவத்துக்கு பொருள் அப்படின்னு பகவான் சொன்னாலும் உண்மையில் பிரணவத்துக்கு பொருள் பகவான் தான். தாரகம், தாரகம் பிரம்ம தத்துவம். தாரகம், உத்தாரகம் தாரகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சப்தம். தாரகம்னா நம்மளை உத்தாரணம் பண்ணுறது, கரையேத்துறது. அந்த தாரகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த வார்த்தையை குறிக்கிறது அப்படிங்கிற விசாரம் வரத்தே 3 வியாக்கியானம் பண்ணுறா. முதல்ல வியாக்கியானம் பண்ணுறது பிரணவந்தான். தாரகம் அப்படின்னா அது பிரணவத்தை தான் குறிக்கும். பிரணவம்னா ஓம்ங்கிறத தான் குறிக்கும். அதுக்கு அடுத்தது ராம்ங்கிறத குறிக்கும். ஓமுக்கு அடுத்த நிலை. 3வது சிவா. இந்த சிவா ராம்ங்கிறதுல சிவனை குறிக்கிறதுங்கிறார். அதனால தான் நாம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது அனுபவப்பட்டவாளுக்கு சொல்கிறேன். பின்னாடி அனுபவம் வரத்தே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் சொல்கிறேன். நம்ம மாதா பிதாக்கள் காலமான அந்த கர்ண மந்திரம்னு சொல்லுவோம். அந்த கர்ண மந்திரம் சொல்லும்போது அந்த ஆயுஷ பிராணகும் சந்தனு, பிராணாத பானகும் சந்தனு, அபானாத்வியானகும் சந்தனு, இது முன்னாடி சொல்ல வேண்டிய மந்திரம். சொல்லி முடிச்சுட்டு ஓம் சிவ சிவ சிவா ராம ராம ராமா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வாத்தியார். கவனிச்சிருப்பேல யாராவதுன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா அந்த அழறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும். ஒன்று முன்னாடி அழணும் அல்லது பின்னாடி அழணும். இந்த காரியம் பண்ணுறதே அழக்கூடாது. ஏன் அழக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்னால் அதுதான் வாழை கரையேற்றுற விஷயம். அந்த சமயத்தில் ஒரு இருக்கிற காலத்திலையும் உபகாரமாக இல்லை, சத்தத்துக்கு அப்புறமும் கரையேற்றலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க. ஒன்று முன்னாடி முழுக்க அழுது தீர்த்துக்கோ, பின்னாடி உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஆற்றுல உட்காந்து ஓன்னு அழி. யார் கேட்க போகிறா? அதான் பார்க்குற வேலைலாம் பார்க்குறதே அழுதானே போகிற, இருக்கிறதே திரும்பி பார்க்க மாட்டான். அதுதான் அந்த வயசான வேலையை சொல்லுவா, நீ பின்னாடி என்ன வேணாலும் சிரார்த்தம் பண்ணாமல் போ, இருக்கிறதே நிம்மதியாக சோற போடுறாம்பா. நான் பின்னாடி வடபாயசத்தோடு நான் சமிருத்தியாக சமாராதனை பண்ணி நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் சிரார்த்தங்கிறதுல இருக்கிறதுல பட்டினி போட்டுவிட்டு பறக்க விட்டுவிட்டு கவனிக்காமல் மாதா பிதாக்கள் சாப்பிட்டாளா சாப்பிட்லையான்னு கவனிக்காமல் திரும்பி பார்க்காம விட்டுவிட்டு பின்னாடி நீ 1000 சிரார்த்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு என்ன பலன்? அதே தான் இதுவும். நம்ம கரையேத்தரத்தே நன்னா கரையேத்தனம். அதில் சொல்லும்போது ஓன்னு சொல்லிட்டு சிவசிவா ராமராமா அப்படிம்பா. இந்த 3மே பிரணவத்தை குறிக்கிறது. கிரி அப்படின்னா பிரணவத்தையும் குறிக்கும், வேதத்தையும் குறிக்கும், மலையையும் குறிக்கும். கிரிசந்த பிபர்ஷ கிரிசந்தாஸ்தே பிபர்ஷ்யஸ்தவே. இஷுவை அந்த பானத்தை கையில் பிபர்ஷி ஹஸ்தவே, பிபர்ஷி அந்த கையில் பிடிச்சுன்னு இருக்க. சிவாம் கிரித்ரதாங்குரு, அது எப்போதும் எங்களுக்கு சிவத்தை தான் செய்யணும். மாஹிகும் சீஹி, மாமாஹிகும் சீஹி, இந்த ஜகத்துக்கு எப்போதும் ஹிம்சையை பண்ணவே கூடாது. இந்த புருஷம் ஜகத்துங்கிறது இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வேதத்தில் என்ன விசேஷம்னா தனிப்பட்ட ஆளாக சொல்லலை,
பகுவச்சனத்தில் பிரார்த்திக்கிறது. சிவே நவஜசா த்வா கிரிஷாச்சா வதாமசி யதா ந சர்வமி ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத். கிரிஷா பரமேஸ்வரா, ஒன்றை அடைவதற்கு மங்களமான வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். சிவேன வச்சசா, என்னென்ன மங்களமான வார்த்தைகள் ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். நீ என்ன தெரியுமா பண்ணணும்? எங்களுக்கும் இந்த ஜகத், இந்த உலகத்துக்கும் எப்போதுமே அயக்ஷ்மம் அப்படின்னா, யக்ஷ்மம்னா நோயின்னு அர்த்தம். நோய் இல்லாததான, அதுக்கு மேலே சுமனா, ஒத்தரை ஒத்தரை பார்த்தா பிரியம் இருக்கணும், துவேஷம் இருக்கக்கூடாது. உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம்? இந்த ஒத்தரை ஒத்தரை பார்த்தா சந்தோஷமாக பிரியமாக பார்த்துக்கிறதுல உள்ள அந்த ஒரு ஜிலிஜிலிப்பு, அந்த ஜாலி வரவே வராது. ஒரு காலத்தில் நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கிறத எத்தனை மனஸ்தாபம் வந்தாலும் விட்டு கொடுக்குற தன்மையினால் அது சகஜமாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கூட்டு குடும்பம் மாறி போனதுனால பார்க்குற நேரமே குறைச்சல், வாழற காலமே குறைச்சல், அதில் சேர்ந்து இருக்கிற காலமே குறைச்சல், அதில் பார்க்குற காலமே குறைச்சல், அதில் பேசுகிற காலமே குறைச்சல், அதுலேயும் சண்டை போட்டோம்னா எங்கே போகிறது? அதனால் ஒத்தருக்கு எப்போதுமே சுமனா நல்ல மனசோடு இருக்கணும். அசத்துன்னா இந்த இடத்துல இது தாத்து. அது மாதிரி இந்த உலகமானது விலங்கட்டம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. ந சத்து அப்படி அர்த்தம் இல்லை, ஆசீத் அப்படின்னு சொல்கிறோமோ அதனுடைய பிரிவு அது. இந்த உலகமானது அப்படி விலங்கட்டம். அத்தியவோச்சததி அதுக்கு அடுத்தது சொல்கிறார். அத்தியவோச்சததி வக்தா பிரதமோ தெய்வியோபிஷக் அஹீகிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வா ஆஷ்சயாத்து தான்யஹ. பிரதமோ தெய்வியா, இந்த உலகத்துக்கு முதல் கடவுள் அப்படிங்கிறது யாருன்னால் சிவபெருமான் தான். எப்படி சார் சொல்கிறேன்னா, வேதம் தானே சொல்கிறது, நான் சொல்லலையே. பிரதம தெய்வம். நீங்கள் அவாவா 1000 ட்விஸ்ட் பண்ணி பேசலாம், பிரமாணத்தோடு பேசணும். இந்த விஷயமே அதுதான், பிரமாணம் இல்லாமல் பேசவே கூடாது. இன்னைக்கு எத்தனையோ லயனில் பேசுகிறவா, ஜோசியத்தை எடுத்துட்டாலும் சரி, உபன்யாசங்கள் எடுத்துட்டாலும் சரி, பட்டிமன்றங்கள் எடுத்துட்டாலும் சரி, இல்லை டிபேட்டில் எடுத்துட்டாலும் சரி, அந்த பிரமாணத்தோடு பேசுகிறவாளுக்குள்ள மதிப்பு தனி தான். நம்ம ஆச்சாரியாளுக்கும் ஹைடெக் சுவாமிஜிக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படி அந்த திருஷ்டாந்தம் சொன்னால் தான் புரியும். நம்மளுடைய பாலபெரிவா இருக்கா, சிருங்கேரியில் மகா சன்னிதானம் இருக்காள், சன்னிதானம் இருக்காள். இவாளுக்கும் எத்தனையோ சுவாமிகள் வேதாந்த லெக்சர் கொடுக்குறா. அவளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவா சித்திரீகரித்து இந்த ஒரு கல்யாணம் காலத்தில் போனேன்னா அங்கே என்னமோ பண்ணுறாள் வேணா கேட்ரிங்காரா, அந்த கேட்ரிங்காரா டெக்கரேஷன் பண்ணியிருப்பா முன்னாடி பார்த்தேன்னா. இல்லைன்னா சில கடைகளுக்கு, சாப்பாடு கடைகளுக்கெல்லாம் பார்த்தேன்னா அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பா. சாப்பாடு தான் அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பா. வெளியில் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாதபடிக்கு வெளியில் டெக்கரேஷனாக இருக்கும். கொடுக்குறது என்னவோ சாப்பாடு தான். அது மாதிரி டெக்கரேஷனான வார்த்தைகளால் சொல்லுவாள். இப்போ உதாரணம் நானே ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஒரு வீக்லி மேகசின் தானே சொல்லணும், அதை வீக்லி வார இதழில் ரொம்ப பிரபலமான சுவாமிஜி, அவர் பேரை சொல்ல வேண்டாம். அதில் ஒன்று என்ன விஷயம்னா, உனக்கு ஏதாவது கோபம் வந்ததுன்னா ஒரு ரூமில் போய் கதவை சாத்தின்னு தலகாணியை ஓங்கி ஓங்கி குத்துன்னார். உனக்கு கோபம் வந்ததுன்னா நீ வெளியில் கோபப்படாத, அந்த கோபத்தை குறைச்சிக்கிறதுக்குள்ள வழியை சொல்கிறார் அவர். ஓங்கி ஓங்கி குத்துன்னார். இப்போ அவர் சொன்னது ரைட்டாக தப்பானா ரைட்டு தான். அது எங்கே யாருக்கு சொன்னது தெரியுமோ? மகாபாரதத்தில் துரோணர் துரியோதனனுக்கு பீஷ்மர் சொன்ன உபாயம் அது. கத்தாதரா, இங்கே எதுக்குடா கத்தற, சபையில் கத்தி வேலையார்கள்ட்ட கத்தி உன் மரியாதையை குறைச்சிக்காதரா. ஏன்னா 60 சினம்னு நீ இப்படி கத்தினேன்னா உனக்கு மரியாதை இருக்காது.
நாம் கமாண்ட் பண்ணுறதே நமக்கு கீழே உள்ளவாள்கிட்ட நாம் பேசவே கூடாது. பிரியமாக பேசலாம், கோபமாக பேசக்கூடாது. ஏன்னா ஒரு க்ஷணத்தில் அவங்கள மரியாதையை குறைச்சிட்டான்னா தொலைஞ்சு போச்சது. நமக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவாளை நெசிக்கணும்னா அவள் அடுத்தது உள்ளவாளை நெசிக்குவா. அந்த ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குங்க. அந்த கம்பெனிகள் எல்லாம் பார்த்தேன்னா நேரடியாக முதலாளி கீழே உள்ளவன்ட்ட பிரியமாக தான் பேசுவரே தவிர கோச்சிக்க மாட்டார். இப்படி ஒரு சுற்றிட்டு ஒருவர் வந்தவுடனே அந்த செக்ஷன் சூப்பர்வைசரை கொடுத்து இவன் ஒழுங்காக வேலை செய்யல, ஒழுங்காக கூப்பிட்டு கண்டிம்பர். அவன் கண்டிச்சாதான் அவனுக்கு சரியாக வரும். நாம் கூப்பிட்டு கண்டித்தோம்னா நம்ம மரியாதை போய்டும். அது மாதிரி துரியோதனனை கூப்பிட்டு சொல்லிவிட்டு உனக்கு அப்படி அடக்கிக்க முடியலன்னா தலகாணியை வச்சு குத்துங்கிறார். இது மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு பீஷ்மாச்சாரியால் சொன்ன உபாயம்னு இவர் சொல்லக்கூடாதோ? என்னமோ இவர் சரக்கு மாதிரி சொல்கிறார். இந்த விஷயம் அதுதான். நம்ம ஆச்சாரியாலாம் பேசும்போது எந்த விஷயத்தை பேசினாலும் இது இங்கே சொல்லப்பட்டதுன்னு பேசுவா. ஜனங்களுக்கு என்னன்னா, நீங்கள் சொல்லலாம், அதுக்கு பிரமாணம் இருக்கணும். இப்போ ஜோசியமே எப்படின்னா, நான் அதுதான் அந்த நிறைய பேர் பேசுகிறா பற்றியில். இப்போ அபூர்வமாக ஒருத்தர் ஒரு இப்போ இந்த சிவராத்திரி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருந்தார். அந்த ஆங்கிளில் நான் யோசனை பண்ணலை. எல்லாரும் ஜோசியம் சொல்லலாம், எல்லாரும் பரிகாரம் சொல்லக்கூடாது, இவர் மாதிரி சாஸ்திர ரீதியாக பரிகாரம் சொல்கிறவா தான் சொல்லணும்னார் அவர். நானே அந்த ஆங்கிளில் நான் என்ன பெருசாக எடுத்துக்கல, அவர் சொன்ன விஷயத்துக்கு சொல்ல வரேன். ஜோசியம் யார் வேணாலும் சொல்லலாம், பரிகாரம் யார் வேணாலும் சொல்லக்கூடாது. இது இந்த சூழ்நிலையில் இருக்குது, இந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு ஜோசியம் சொல்லலாம். பரிகாரம் ஏன் சொல்லக்கூடாதுன்னால், இதை பண்ணினா அது சரியாக போகுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எந்த ஆதாரத்தில் அதை பேசுறடி? அதுதான் இந்த கேள்வி. நீ ஒரு பரிகாரம் சொல்கிற, நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன்னா இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். 7 வகையான புஸ்தகம் இருக்குது பரிகார விஷயமாக. 7 வகையான புஸ்தகம் இருக்குது. கர்ம விபாகம் அப்படின்னு இருக்குது, ருத்ர யாமலம் அப்படின்னு இருக்குது, சாரதா திலகம் அப்படின்னு இருக்குது, மகார்ணவம் அப்படின்னு இருக்குது. மகார்ணவம் தான் கர்ம விபாகம். மந்திர மகோததி அப்படின்னு இருக்குது, சஹசிரசார சங்கிரகம் அப்படின்னு இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இது இங்கே இருக்குது. இதுலேருந்து இந்த ஹோமம் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்கிறது எப்படி? எந்த பிரமாணம்? நீ எது எங்கேயோ படித்து அதை சொல்கிறேன்னா அதுக்கு இந்த நாம் போய் மெடிசன் வாங்கி டாக்டர்கிட்ட அந்த மெடிக்கலில் சாப்பிட்ற மாதிரி அது. இந்த 10வது படித்தவாள்லாம் அந்த நர்ஸு கம்பவுண்டர்லாம் இருந்தவாள்லாம் ஊசி போடுறா பற்றியெல்லாம் அது மாதிரி ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு நீ ஜோசியை வேணால் சொல்லி தொலைச்சிட்டு போ, அதுவே குட்டிச்சவராக போகிறது நீ சொல்கிற விஷயங்களால். அதுக்கே கேரளாவிலலாம் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பிரശ്னம் போட்ட உடனே பிரശ്னத்தில் உள்ள பலனை சொல்லிகிட்டே போகிறவாளை நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த காம்பினேஷனுக்கு என்ன ஸ்லோகமோ அதை சொல்லணும். 2 லட்சம் இருக்குது இந்த பிரശ്ன ஸ்லோகம். நாராயண பொதுவாள் மாதிரி உள்ளவா தான் அதை சொல்லுவா. சில மகான்கள் இருந்தா என்னவா இருந்தாலும் பிரശ്னத்துக்கு ஸ்லோகம் சொல்லுவா. இதுக்குனால இதுங்கிறதுக்கு ஸ்லோகம் சொல்லுவாள். இப்படி சொல்லியிருக்குன்னு அதைத்தான் பிரமாணமாக எடுத்துக்கலாம். நீ உத்தேசமாக சொல்கிறதே 1-2 வேணால் பழிக்கலாமே தவிர அது பிரமாணமாகாது. அது மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கு பற்றியில அது சாஸ்திர ரீதியாக இருக்கணும். இந்த பிரதமோ தெய்வியா அப்படின்னு நான் சொன்னேன். முழு கடவுள்னு யார் சொல்கிறான்னால் வேதந்தான் சொல்கிறது. வேதந்தான் முதல் கடவுள் அப்படின்னு. அதுக்கு உதாரணம் தேவதைகளும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடைஞ்சா. கவனித்து கேளுங்க. அதில் எல்லா புராணத்திலையும் உள்ள கதை. தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சாங்கிறது எல்லா புராணத்திலையும் உள்ளது. ஒத்தரால் பண்ண முடியாதுங்கிறதுக்காக 2 பேரை சேர்த்துக்க சொன்னான் பகவான். தேவதைகள் தான் இதில் பயன் யாருக்குன்னா தேவதைகளுக்கு தான். ஏன்னா அசுரர்கள் பக்கம் சுக்கராச்சாரியார் இருந்துட்டு மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரத்தை வச்சுன்னு செத்தவாளெல்லாம் புழைக்க வச்சுட்டார். தேவதைகளுக்கு அது இல்லை. தேவதைகள் பகவானை சரணம் அடைஞ்ச உடனே பகவான் சொன்னான், பார்க்கடலை நீங்கள் கடைஞ்செல்லாம் அதில் அமிர்தம்னு வரும், அதை சாப்பிட்டா நீங்களும் இரவாத நிலையை அடைஞ்சுடலாம், அப்போ சமபலமாக ஆகலாம் அப்படின்னா.
உடனே தேவதைகள் சொன்னால் கடைஞ்சுள்ளாமே அப்படின்னா. உடனே அதுக்கு அவன் பகவான் சொன்னான், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆற்றுல உர ஊற்றுற 1/2 லிட்டரு பால் இல்லை, அது 1/2 லிட்டரு பாலாக இருந்ததுன்னா அந்த காலத்துலலாம் ஆடை வீணாக போகிறதுன்னு எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு அடிப்பா. மிக்சி இல்லாத காலத்துலலாம் நீங்கள் பார்த்த வாளுக்கு தெரியும், ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு கொடுத்தா சந்தியாதனம் பண்ணாத கிழவர் குளிக்கணும் உட்காந்துருப்பார். அவருக்கு வேறு வேலை வேணுமோனோ, அவர் ஒழுங்காக சந்தியாதனம் பூஜை பண்ணால் அவருக்கு அந்த வேலையை சொல்ல மாட்டா. அதை பண்ணாமல் உட்காந்துக்கிறதுனால தான் அவர் கையில் கொடுக்குறதே. அதை இது மாதிரி உள்ளதில்லை, இது பார்க்கடல், உங்களால் முடியாது. அசுரர்களையும் சேர்த்துக்கோங்க. வருவார்களா தேவதைகள் கேட்குறா. பகவான் சொன்னான் வருவார். எப்படி வருவார்கள்னா கூப்பிட்றபடி கூப்பிட்டா வருவா. எப்படி கூப்பிடணும்? இந்த கடையெஞ்சு வரக்கூடிய அமிர்தத்தில் உனக்கும் பங்குன்னு சொல்லு. என்னதான் தேவர்கள், அசுரர்கள், யட்சர்கள், சித்தர்கள், உரகர்கள், பதகர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், நாகர்கள் அப்படின்னு இத்தனை பிரிவு இத்தனை கட்சி இருந்தாலும் பர்சன்டேஜ்னா எல்லா அயோக்கியனும் ஒன்று சேர்ந்துருவான். மற்றதுக்கு தான் வெளியில் பார்க்குறதுக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருப்பானே, இது வேறு பர்சன்டேஜ் தான் ஒன்று சேர்ந்து. உனக்கு அதில் பர்சன்டேஜ் தரேன்னு சொல்லு, வரானா இல்லையா பாருன்னு. அதுக்கு தேவதைகள் சொன்னால் இந்த இந்த ப்ராசஸே வேண்டாம்னா. ஏன்? அவன் அமிர்தமே சாப்பிடாத போது அடிக்கிற அடியே தாங்க முடியலன்னு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறது. இவனுக்கு அமிர்தத்தை வேற கொடுத்துட்டு அந்த அடியை வேற வாங்கணுமா? பகவான் சொன்னார், நீ கொடுக்கறேன்னு சொல்லுன்னு தானே சொன்னேன், யார் கொடுக்க போறான்னு. ஆரம்பமே இந்த கதை ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. உடனே மகாபலி தான் இப்போ அசுரன், அவனை போய் கூப்பிட்டா. அண்ணா அண்ணா தேவதைகளுக்கு அவன் அண்ணா. யாருக்கு? தேவதைகளுக்கு அசுரர்கள் அண்ணா. அண்ணாக்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கிறதுக்காக சொல்ல வரேன். அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா. சாதுக்களையும் அண்ணான்னு சொல்கிறோம், அயோக்கியனுக்கும் அண்ணான்னு பேர் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அண்ணா அண்ணான்னு போய் கூப்பிட்டா. என்னடான்னு கேட்டான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையலாமான்னா. அவன் யோஜனை பண்ணினான். இந்த சாணக்கியன் இருக்கானே, அவனுடைய நீதியில் சத்ரு உன்னோட உறவாடினான்னா பின்னாடி குழி வெட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கோன்னா ஒரு நீதி. உனக்கு பரம எதிரி உன்னை கூப்பிட்டு பிரியமாக பேசுகிறான்னா, ஆஜன்மா எதிரி அவன். உன்னை கூப்பிட்டு பிரியமாக பேசுகிறான்னா அப்போ ஏதோ பின்னாடி குழி வெட்டியிருக்கான்னு அர்த்தம். அது மாதிரி இவன் வந்து உறவாடுறான்னு உடனேவே அவன் உஷாராயிட்டான். என்ன ப்ராஜெக்டு என்ன ப்ராசஸ்ங்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு அது அவன் என்ன பிளான்னா, இவனை வச்சுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அமிர்தம் வந்தவொடனே இவர்களை அடித்து துரத்தி விடலாம். ஆரம்பமே ஒருத்தர் ஏமாத்துற மாதிரி தான் அந்த கதை ஆரம்பமே. மந்திரமலையை கொண்டு வந்து போட்டால் வாசுகியை நானா வச்சா, இந்த பக்கம் அந்த பக்கம் தேவதை. அது பெரிய கதை. கடைய ஆரம்பித்த உடனே இந்த பாம்பு வாயிலேருந்து விஷம் வந்தது. இந்த பார்க்கடலில் உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு விஷமாச்சு. இந்த வாசுகிங்கிற பாம்பு வாயிலேருந்து விஷம் வர்றது, பார்க்கடலில் உள்ள அழுக்கெல்லாமும் விஷமாக இருக்குது. ஆழம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆளாளம், ஆளாள விஷம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ரெண்டும் சேர்ந்துக்க அது ஸ்ப்ரெட்டாக இவர்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாத பொழுது இவர்கள்லாம் எங்கே போனார்கள் அப்படின்னா, இது ஒரு லோயர் மிடில் அப்பர் பர்த் சொல்கிறோமோனோ அது மாதிரி இந்த லோகத்தை வர்ணிக்கும் போது சாஸ்திரத்தில் இப்போ நாம் இருக்கிறது பூர்லோகம். இதுக்கு கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் அப்படின்னு 7 உலகம் இருக்குது. இப்போ நாம் இருக்கிறதுக்கு மேலே பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு இருக்குது. அந்த சத்தியலோகம் 3 லேயராக இருக்குது. கீழே பிரம்மா, நடுப்பில் மத்தியத்தில் விஷ்ணு, மேலே பரமேஸ்வரன். அப்படியே புராணத்தில் உள்ள விஷயம். என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது இதெல்லாம். உங்களுக்கு சிவபக்திங்கிறதுனால கொண்டு மேலே உட்காந்து வைக்கிறேன் பரமேஸ்வரன் அப்படின்னு நினைக்காதீங்க. புராணத்தில் அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இதை கடைஞ்சது எந்த இடத்துல? பார்க்கடல்ல. விஷம் ஸ்ப்ரெட் ஆன உடனே கீழே போவாளா மேலே போவாளா? தண்ணி வந்தால் மாடிக்கு போவோமா கீழே போவோமா? இதுக்கு மேலே உள்ள இடத்துக்கு போனால் தானே அந்த விஷம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அதனால் இவர்கள் மேலே தான் போனார்கள், கைலாசத்துக்கு போனார்கள். போன உடனே பகவான் இந்த பார்க்கடல் கடையிற ப்ராசஸில் அவர்கிட்ட சொல்லவும் இல்லை, அவரை கூப்பிடவும் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பகவானுக்கு தெரியாது. எல்லா தேவதைகளும் வந்து யாத்த இஷு சிவதமா சிவம் பபூவத்
அத்தியவோச்சததி யாதேஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவாசரவ்யா யாதவதயா நோ ருத்ரமிடயா அத்தியவோச்ச யதா சிவேன வச்சசா த்வாகிரிஷாச்சா வதாமசி யதா ந சர்வமிஜ்ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத் அத்தியவோச்சததிவக்தா பிரதமோ தைவ்யோபிஷக் அஹீகிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வாஷ்சயாத்து தான்யः. இந்த பாகம் விஷபாதையை நிவர்த்தி பண்ணுற பாகம். அஹீகிஷ்ட சர்வான், அதுக்கு பின்னாடி வியாக்கியானம் தனியாக சொல்கிறேன். ஜம்பயன் சர்வாஷ்சயாத்து தான்யः. இந்த மந்திரத்தை தான் ஜபம் பண்ணுறா. ஏன்னா சிவகோபம் அப்படின்னு இருந்ததுன்னா, விஷபாதைகள் அப்படின்னு இருந்ததுன்னா, எந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும்னு இந்த ருத்ரத்தையே தனித்தனியாக பிரிச்சிருக்கா. நான் அதெல்லாம் எடுத்து இப்போ நான் சொல்லலை, அதெல்லாம் பண்ணோம் இன்னும் மணி 8:15 ஆகிடுது.